ஆத்மா வணக்கம் சுவாமி. சொல்லுங்க சுவாமி, ஏகாந்த நிலை என்றால் என்ன? அது எல்லாரோடையும் இது பண்ண முடியுமா, பழக முடியுமா? முடியாது. ஏகாந்தம்ன்றது ஆனந்த நிலைன்னு, ஆனந்த பரவசம்னு அர்த்தம். அப்போது அந்த ஏகாந்த நிலை எப்போ கிடைக்குது அப்படின்னா, இறைவனை கண்ணால் காணும்போது அந்த ஏகாந்த நிலை கிடைக்குது. சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரு தாய் குழந்தை இல்லாத ஒரு குழந்தை பெற்றுட்டா சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் ஏகாந்த நிலை கிடைக்காது. ஏகாந்த நிலை என்பது இந்த உலகத்தை மறந்து இறைவனுடைய காட்சியை நினைக்கிறது ஏகாந்த நிலை. அந்த ஏகாந்த நிலை எல்லாருக்கும் கிடைக்காது. அது யார் ஒருத்தர் அதில் பயணம் பண்ணி அதை முழுகிறானோ அவனுக்கு மட்டும் ஏகாந்த நிலை கிடைக்கும். நம்மக்கிட்ட பிரியமாக இருந்த ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம மீண்டு எப்படி வெளியே வர்றது? வேற ஒருத்தரை பிடிச்சிக்கணும். ஆமாம்மா, இப்போ தண்ணி அடிச்சுக்கினே இருப்பான், அவனுக்கு கெட்ட பழக்கம், அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. உடனே கெஞ்சாக்கு மாறிடணும், மாறிட்டா வந்துடுவான். அது மாதிரி ஒரு நட்பு ஒருத்தர்கிட்ட பழகிக்கினே இருக்கிறோம். அவங்க பிடிக்கும், அவங்களுக்கு நம்ம பிடிக்கும். அந்த நட்பு பிரியும் போது இன்னொரு நட்பை வச்சுக்கணும். அப்போ தான் அதை சரி கட்ட முடியும், இல்லைன்னா சரி கட்ட முடியாதுமா. கடவுளோட அவதாரமாக இருக்கிற ராமருக்கே தெய்வத்தோட அவதாரமாக இருக்கிற ராமருக்கே சோதனைனா, அப்போ மனுஷராக பிறந்த அவர் எப்படி சொல்கிறது, உதாரணமாக மனைவியை பிரிதல், அவருடைய தெய்வத்தன்மையை சந்தேகப்பட வைக்கிறது, இது எப்படி சாமி? கடவுள் அவர் கடவுளாக இருந்துட்டு இருந்தால் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் கடவுள் மனிதராக மனிதரோடு வாழும்போது பிரச்சனை வரதான் செய்யும். அவர் அவரை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு போச்சு, இல்லை அவராக பிரிஞ்சு போன்னு சொன்னார் மனைவியை. உலகம் சொல்கிறது மன்னன், இப்போத்தி மன்னருங்க மாதிரி நினச்சிக்காத. இப்போத்தி மன்னருங்கெல்லாம் கொண்டாடி சொல்கிறது தான் செய்வாங்க, ஊர் சொல்கிறது செய்ய மாட்டாங்க. அப்போத்தி மன்னர்லாம் ஊர் என்ன சொல்தோ அவங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கணும். அதனால் ராமர் மன்னராக இருந்ததால் உலகம் அவருடைய மனைவி மேலே சந்தேகப்படுது. ஒரு பெரிய அரசன் ராவணன் தூக்கின்னு போயிட்டு அவளை சும்மா வச்சுருந்துருப்பானா, அவள் கற்பு இழந்திருக்க மாட்டாளா அப்படின்னு உலகம் சந்தேகப்படுறதால அந்த சந்தேகத்தை நீக்கணுன்னும் போது மனைவிக்கு அவர் அந்த சோதனை வைக்கிறார். அவர் ஏன் அந்த சோதனை வச்சார்? அவர் கடவுளாகவே இருந்திருந்தால் யார் எந்த மனுஷன் போய் அவரை சொல்ல போகிறான்? சொல்ல மாட்டான். அதனால் மனுஷ ரூபத்தில் வந்தால் எல்லாரும் கடவுளாக இருந்தாலும் பாதிப்பு தான். சொல்லு. மதம் என்று ஒன்று தேவையா? இந்த உலகத்தில் மதத்தை சார்ந்து நம்மளால் வாழ முடியாதா? வாழ முடியுமே. மகானாக இருந்தால் வாழ முடியும், மனுஷனாக இருந்தால் வாழ முடியாது. ஏன்னா மகானுக்கு அதான் சொன்னேன், நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன், மகானுக்கு ஜாதி மதம் கிடையாது, அவனுக்கு கடவுள் மட்டும்தான். மதவாதிக்கு கடவுள் கிடையாது, ஜாதியும் மதமும் தான் உண்டு. ஏன்னா அந்த மதம்ன்றது எதுக்காக ஆதியில் வைக்கப்பட்டதுன்னா ஒரு பாதுகாப்பு, பல உதவிகள் அந்த அமைப்பு மூலியமாக ஒரு உதவிகள் செய்யலாம், அதுக்காக வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ மதம்ன்றது மனுஷனுக்கு மதம் ஏறி போய் திரியிறான். அதனால் அந்த மதத்தினுடைய நன்மைகள் செய்யறது போய் மதத்தில் இருக்கிற தீமைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மகான்களுக்கு மதம் கிடையாது, மனுஷனுக்கு மதம் உண்டு. 1000 மதம் வச்சுன்னு சுற்றி நிற்பான். அதனால் எவனும் தனித்து வாங்க மாட்டான். இப்போ இந்த நாட்டில் கட்சிகள் தேவை ஆட்சி நடத்துறதுக்கு? சொல்லு, ஆட்சி நடக்காதா? ஆனால் கட்சிகள் வச்சுன்னுக்கிறான், எல்லா கட்சியிலையும் எல்லாருங்கிறான் இல்லையா? அந்த மாதிரி ஆகிப்போச்சு, அரசியல் கட்சி மாதிரி ஆகிப்போச்சு மதம். இவன் வந்துட்டுருது, அவனை வந்துட்டுருது. நான் என்ன செய்கிறேன்னு யோசிக்கிறதே கிடையாது. அடுத்தவன் செய்கிற குற்றங்களையே யோசிக்கிறான் மதவாதிகள். அதனால் இவன் அந்த மதத்தை திட்டுது, அவன் இந்த மதத்தை திட்டுது. கடவுளை உணராதவெல்லாம் அப்படி தான் பேசுவான். எந்த மதமும் குற்றமற்ற மதம் கிடையாது, எந்த மதமும் குற்றமான மதமும் கிடையாது. எல்லா மதத்திலும் குற்றங்கள் உண்டு, எல்லா மதத்திலையும் நன்மைகள் உண்டு. எந்த மதமும் உத்தமமான மதம் ஒன்று கூட உலகத்தில் உருவாகலை இது வரைக்கும். ஆனால் அந்த மதங்கள் எதுக்காக தோன்றப்பட்டது அப்படின்னா, பல பேர் ஒரு அமைப்பாக வச்சுக்கணும், நன்மைகள் செய்யணுன்றதுக்காக. இப்போ மதங்கள் தீமையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மகானுக்கு மதம் கிடையாது, மனுஷனுக்கு மதம் உண்டு. சாமி, நமக்கோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ தொடர்ந்து பிரச்சனை, அந்த மாதிரி நோய் நொடி பிரச்சனை அந்த மாதிரி தொடர்ந்து வந்துச்சுன்னா அதை அதுக்கு காரணம் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம செய்த பாவ புண்ணியங்கள்மா. மனுஷன் நல்லா போடுறோம், நல்லா சாப்பிட்றோம், நமக்கு தேவையற்ற நோய் வருது. ஏன் வருது? சம்மந்தமே இல்லை. இப்போ ஒரு டயர் கம்பெனியில் வேலை செய்கிறோம், டன்லப் தெரியுமா?
பெரிய பெரிய டயருங்க வருதுல்ல வண்டிக்கு, ஆமா. அந்த கம்பெனியில் வேலை செய்வான். ஆ. அவனுக்கு வந்து டெய்லி சாப்பாடு கறி போச்சு தான் போடுவான் அந்த கம்பெனியில். அந்த டயர்னுடைய வாசனை அவனை டிபி ஆக்கிடும் இல்லையா? அது மாதிரி சில தொழில்கள் அவனை பாதிக்க வைக்கும். ஆனால் தொழிலே இல்லாமல் பாதிப்பான். காரணம், அவன் முன்னோர்கள் செய்த பாவமும் இவன் செய்த பாவமும் இவனை வதைக்கும். குழந்தை எந்த தொழில் செய்தது? இந்த பாவப்பட்ட விந்தில் பிறந்தது அந்த குழந்தையும் பாதிக்கும். அதனால்தான் குடும்பமே பாதிக்குது. சொல்லு சாமி, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று மணமக்களை வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் ஆமா. பண்ணுவாங்க. இதோட தத்துவம் நீங்க 16 பேர்த்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனேன். ஒன்றை பெற்ற உருப்படியாக காப்பாற்றுறது இல்லை, ஒன்றை பெற்ற ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் அந்த ஒன்றுக்கே வைக்கணும்னு அதை கெடுத்துன்னுக்குறோம். 16 எங்கேருந்து பெற்றுக்கிறது? அதனால் இப்போ வந்து ஒரு குழந்தை போதும், ஒன்று இல்லைன்னா செத்துக்கிட்டு போகுதுன்னு 2 குழந்தை பெற்றுக்கணும் கவர்மெண்ட்டு சொல்லிக்குது. நீ 16 பெற்றினா ஒன்று எதுவும் உள்ளே வச்சுருவாங்கம்மா. அதனால் நீ 16 பெற்றுக்கிறதுக்கு போகிற, அது மாதிரிலாம் வேணாம். 16ன்றது கலை தியானம்மா. மார்கண்டன் 16 என்றும் 16 மார்கண்டன் தான் தெரியுமா? எங்கே போனார்? இப்போ எங்கம்மா போனார்? மார்கண்டன்றது சிவத்தோடு இணைஞ்சிருந்தார், அங்கே யம பயம் இல்லை. அது மாதிரி இந்த சந்திரகலை 16 கலையில் நின்னா மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு வள்ளலார் சொன்னார். ஆனால் இவன் போய் அதோடு இருந்தால் தானே, இவன் தான் உலகத்தோடு இருக்கிறானே, இவனுக்கு எங்கே 16? அந்த 16 கல்யாணத்துங்களில் சொல்கிறாங்க 16 பெற்று பெருவாழ்வு. அப்போது இந்த 16 வந்தால்தான் பெருவாழ்வு வரும். இந்த 16 வரலன்னா பெருவாழ்வு வராது, இகவாழ்வு தான் வரும். அதனால் இறைவனோட இந்த வாழ்க்கை 2 பேர் இணைஞ்சி இருக்கிறுங்க. அதே மாதிரி உடலில் 2 இருக்குது, ஆணு பெண் இருக்குது. அந்த 2ம் இணைச்சிங்கன்னா உங்களுக்கு பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு மகான்கள் வாழ்த்துனாங்க. அதை என்ன மாதிரி மடையெல்லாம் இப்போ வாழ்த்து செஞ்சுங்கிறோம். சொல்லுமா சாமி, அது அவசியம் என்ன? அவசியம்தாம்மா. இல்லைன்னா அடையாளம் என்ன ஆகுது? ஏதாவது மிருகங்க பட்டை போட்டுக்குதா? இல்லை. ஏதாவது நாமம் போட்டுக்குதா? இல்லை. பெருமாள் கோயிலில் இருக்கிற யானைக்கு நாமம் போட்டுறாங்க, ஆ. சிவன் கோயிலில் இருக்கிற யானைக்கு பட்டை போட்டுறாங்க. இப்போ அது 2 ரோட்டில் வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு? இது சிவன் கோயில் யானை, இது பெருமாள் கோயில் யானை. இது 2ம் இல்லாமல் வந்தால் என்ன சொல்லுவாங்க? காட்டு யானைன்னுவாங்க. அப்படி சொல்லிடக்கூடாது. அதனால இது கோயில் யானை புனிதமானு சொல்றதுக்காக, இவன் பக்தன் இவன் புனிதமானு சொல்றதுக்காக பட்டைய நாமம் போட்டாங்க. சாமி, இந்த உணவு கட்டுப்பாட்டு முறை தேவையா? இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை முறை உண்ண வேண்டும்? என்ன வகையான பொருளை உண்ண வேண்டும்? அது கொஞ்சம் விளக்கம். மனுஷன் சீராக இருக்கணும்னா அரை வயிறு ஆகாரம் இருக்கணும், கால் வயிறு தண்ணி இருக்கணும், கால் வயிறு காற்று இருக்கணும். அவன் நோய் நொடி இல்லாத ஓரளவுக்கு சீராக வாழலாம். பக்கத்து வீட்டில் கல்யாணம் சும்மா போடுறாங்க சோறு அப்படின்ட்டு வயிறு பிடிக்காத கட்டிக்கின்னு வந்துட்டா காற்று நிற்கிறதுக்கும் இடம் இல்லை, தண்ணி நிற்கிறதுக்கும் இடம் இல்லை. நோயாளியே 4வது வீட்டில் மாறிடுவோம் இல்லையா? அப்போது அளவோடு சாப்பிட்டா உபாதை இல்லை, அளவு மாரி சாப்பிட்டா உபாதை இல்லையா? அதே நேரத்தில் நீ என்ன சாப்பிட்டியோ அதான் உன் உடம்புல ரத்தம் இல்லை, அந்த ரத்தத்துக்கு ஏற்ற குணம்தான் மனுஷனுக்கு. அதனால் சாத்வீக உணவை சாப்பிடும்போது சாந்தமான விஷயங்களை பேசுவேன், சாந்தமான செயல்களை செய்வேன் இல்லையா? இடிக்கிறது, கடிக்கிறது, குத்துறது இதெல்லாம் நீ சாப்பிட்டீங்கன்னா உன் உடம்புல அது இருந்து உள்ள வெளியாக தான் செய்வேன். அடுத்தவனை அடிப்பேன், அடுத்தவனை போய் கடிப்பேன், அடுத்தவனை போய் குத்துவேன். இது காரணம் என்னன்னா நீ செய்யல, உன் உடலில் இருக்கிற ரத்தம் செய்யுது. அதனால் உணவு, சாத்வீக உணவு அவசியம் மனுஷன். ஆமாம். விரதம்ன்றது கடவுளுக்கும் விரதத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுமா. எந்த கடவுளும் விரதம் இருக்குன்னு சொல்லலை. விரதம் இருக்கிறது உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான். ஒரு பைக் வச்சுன்னுக்கிற, டெய்லி 200 கிலோமீட்டர் வாங்கினா அது எவ்வளோ நாளைக்கு வரும்? 200 கிலோமீட்டர் போனால் 200 கிலோமீட்டர் டெய்லி ஓட்டிட்டீங்கன்னா அது 5 வருஷம் கூட வராது. ஆனால் டெய்லி 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டு மீதி நேரம் அதுக்கு ரெஸ்ட்டு குத்தினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற இன்ஜினுங்களுக்கு ரெஸ்ட்டு குத்தினா நீ ஆரோக்கியமாக இருப்ப. அது ஓயாமல் ஓட்டுச்சுன்னா சீக்கிரம் ரிப்பேர் நம்ம 2 போயிடுவோம்.